சிவசேனா கட்சியினுடைய மாநில செயலாளர் மாமுருகன் கோவையிலிருந்து இன்றைய தினம் சிவசேனா கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாரதிய காம்கர் சேனாவினுடைய துவக்க விழாவும் சிவசேனா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமும் தற்போது நடைபெற்று பாரதிய காம்கர் சேனாவினுடைய மாநில செயலாளராக தம்பி மாரிசெல்வம் உள்பட கோவையினுடைய மாநகர் மாவட்ட சட்டமன்ற தொகுதியின் வாயிலாக அத்துணை பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இதோடு இரங்கல் தீர்மானத்திலிருந்து ஒரு 5-6 தீர்மானங்கள் நாம் நிறைவேற்றியுள்ளோம். கடந்த பல மாதங்களாக வங்கதேசத்திலே அப்பாவி இந்துக்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் மாபெரும் துயரத்தை உலக இந்துக்கள் மத்தியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தும் மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் இன்றும் படுகொலைகள் தொடர்கிறது. இப்படிப்பட்ட அந்த கொடுஞ்சம்பவம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று ஐநா சபைக்கு மத்திய அரசு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்திலாகட்டும், 2 நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரி சுசீந்திரத்திலே நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியிலே பல்வேறு நாத்திகவாத கருத்துகள் மட்டுமல்லாது வாயில் கூற முடியாத நச்சு வார்த்தைகளால் பக்த கோடிகளை அவர் பேசியிருப்பது தரம் தாழ்ந்த செயலாக இக்கூட்டம் அவரை வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் திரு சேகர் பாபு அவர்கள் கண்ணியத்தை கடைபிடிக்க தவறியதால் அவருடைய பதவியிலிருந்து அவர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் திமுகவினுடைய முதல்வர், தமிழக அரசினுடைய முதல்வர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. மேலும் சிவசேனா கட்சியினுடைய சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி கோவையிலே, குறிப்பாக கோவையிலே தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட ஆயத்தமாகி வருகிறது. இது குறித்து கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் தமிழக அரசியல் கட்சிகளோடு பேசி வருகிறார்கள். மிக விரைவில் வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய கோஆர்டினேட்டர் திரு சஜித் திருத்திக்குனில் அவர்களும் மாநிலத்தினுடைய செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களும் கோவைக்கு வருகை தருகிறார்கள். அன்றைய தினம் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த கோவையிலே, குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டராக திகழக்கூடிய கோவையிலே கடந்த 1998ஆம் ஆண்டு குண்டு வெடித்து இரத்த சகதியிலே 58 உயிர்கள் நாம் எல்லாரும் இழந்தோம். அவர்களுக்கு அரசாங்கம் இன்று வரை சரியான நிவாரணம் வழங்கவில்லை. உயிரிழந்தவர்களுக்கு நினைவு சதுக்கம் அமைக்கவில்லை. சட்டமன்றத்திலே இந்துக்களுடைய வேதனை குரலை எதிரொலிப்பேன் என்று கூறிய வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று வரை நினைவு சதுக்கம் அவர்களுக்காக கோவையிலே தெற்கு தொகுதியிலே அமைத்து கொடுக்காதது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே தார்மீக பொறுப்பை வானதி சீனிவாசன் ஏற்க வேண்டும். இந்துக்களின் உரிமைகளை கேட்க திராணியற்ற வானதி சீனிவாசன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. கூட்டத்திலே பாரதிய காம்கர் சேனாவினுடைய மாநில செயலாளர் தம்பி மாரிசெல்வம், அதே போல் மண்டல தலைவர் ஹரிகரன், மாநில அமைப்பு செயலாளர் திரு டி செந்தில், மாவட்ட தலைவர் நாகராஜன் அவர்கள், பொதுச் செயலாளர் அயோத்தி ரவி அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் அவர்கள்,
மேலும் மாநகரத்தினுடைய தலைவர் மருது அவர்கள், பல்வேறு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இக்கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். மேற்கண்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.